வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் தோட்டத்து அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சு அது மேலே கத்திரிக்காய் செடி, ஸ்ப்ரிங் ஆனியன் செடி, அப்புறம் டேபிள் ரோஸ் செடி எல்லாம் வச்சேன். அண்ட் வெயிட்டுக்காக கீழே புதினா கொஞ்சம் நட்ட பக்கெட் நல்லா ஃபுல்லாக மண் போட்டு பெயிண்ட் பக்கெட் அதை வச்சேன். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே விட்டுட்டு போயிட்டேன். என்ன ஆச்சுன்னா, இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி க்ளீனாக பெருக்கி எல்லாம் பண்ணி வச்சேன் நான். மறுநாள் அறுவடை எல்லாம் பண்ணேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனு, தக்காளி அண்ட் தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் அறுவடை முடிச்சு ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி பிக்கெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே போயிட்டேன். நைட் என்ன ஆச்சு, செம்ம மழை ப்ளஸ் காற்று. ஃபுல்லாக எல்லா கண்டெய்னரும் கீழே கவுந்துருச்சு. எல்லாமே குட்டி குட்டி கண்டெய்னர் இல்லையா, அதனால என்னாச்சு, எல்லாமே விழுந்துடுச்சு. நான் நினச்சேன் கத்திரிக்காய் செடியெலாம் ஐயோ கத்திரிக்காய் செடியெலாம் போச்சு அப்படின்னு நினச்சேன். கடைசியில் என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் அறுவடை முடிச்சு நான் நினச்சிட்டே இருந்தேன், காற்றா இருக்கே, அப்புறம் கருப்பாக ஃபுல்லாக பிளாக்காக மேகமூட்டமாக இருக்கே, மழை பெய்யுமோ, இந்த காற்றுக்கு விழுந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் அறுவடை பண்ணேன். ரொம்ப கூலான ஈவினிங் 4 மணிக்கிட்ட அறுவடை பண்ணும்போது யோசிச்சுட்டே தான் இருந்தேன், மழை பெய்யுமோ, காற்றுக்கு விழுந்துருமோ அப்படின்னு. நான் நினச்சேன் சரி எல்லாமே வெயிட்டாக தானே இருக்குது, விழாதுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா எல்லாமே கவுந்துருச்சு. இது சாமந்தி. அண்ட் அதில் ஒரு குட்டி செடி வந்திருக்கு. அதுலேயும் மொக்கு வரும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருக்கேன். மொக்கே வரமாட்டேங்குது. அது என்ன செடின்னு தெரியல ஆக்சுவலி. அண்ட் பீட்ரூட் இலைகளும் நல்லா பெருசாக ஃபுல்லாக ஓரமாலாம் காஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணி எடுத்துட்டேன். தக்காளி, ஒரே ஒரு கத்திரிக்காய், அவரைக்காய், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே. அண்ட் ஒரு 2-3 டேஸு கழித்து ஃபுல்லாக கவுந்துடுச்சுல, அதெல்லாம் எடுத்து மறுபடியும் வேறு இடத்துல வச்சு அரேஞ்ச் பண்ணேன். பார்த்தா மழை பெஞ்சதில் செம்மையாக பூ வந்திருந்தது. என்ன பூடா இது அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அது சங்கு புஷ்பம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது பட்டர்ஃப்ளை பீ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சங்குப்பூ, நீல கலர் சங்குப்பூ விதைகள். ஆக்சுவலாக சீசன் ஸ்டார்டிங்கில் நான் போட்ட சங்குப்பூ விதை கிட்டத்தட்ட 3 மாதம் கழித்து தான் செடி வந்திருக்கு. நான் இது என்ன விதைனே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பார்த்திங்களா, எல்லாமே கவுந்துடுச்சு. எல்லாத்தையும் மண்ணெல்லாம் ஃபுல்லாக ஸ்பில் ஆகி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மறுபடியும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். எதெல்லாம் இருக்கும் எதெல்லாம் போகும்னு தெரியல. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, மழை பெஞ்சா எல்லா செடிகளும் நல்லா துளிர் சூப்பராக வரும். இந்த ஆனியன்லாம் அப்படியே மழைக்கு முன்னாடி குட்டி குட்டியாக இருந்தது. மழை பெஞ்சதும் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் கண்டினியூஸாக மழையா எல்லாமே க்ரீன்னஸ் செடிகளோட, நம்ம நார்மலாக பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றுறத விட மழை பெஞ்சதுக்கப்புறம் செடிகள் நல்லா சூப்பராக அப்படியே க்ரீனாக குட்டி குட்டி இலைகள் சூப்பராக வந்திருக்கு. அண்டு கீழே விழுந்து மண், வேறு எல்லாம் டேமேஜ் ஆன செடிகள்லாம் கூட எதுவுமே வீணாகவே இல்லை. நான் கத்திரிக்காய் செடிகள்லாம் பொழைக்குமோ பொழைக்காதோ, என்ன ஆகுமோ தெரியலையே, நம்ம ஏதோ நீட்டாக இருக்கட்டும்னு எடுத்து அரேஞ்ச் பண்ணோம், அது என்னடான்னா கவுத்துருச்சு இந்த மழையும் காற்றும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனாலும் மழை பெஞ்சதுனால சூப்பராக மற்ற செடிகள் எல்லாமே நல்லா துளிர்த்து வந்துடுச்சு. அண்ட் கத்திரிக்காய் செடிகளும் எதுவுமே ஆகலை. அண்ட் ஒரு 10-15 டேஸ் கழித்து மறுபடியும் பார்த்தா அந்த மழைலாம் பெஞ்சதுனால எல்லா இலைகளும் எப்படி சூப்பராக அந்த மாதிரி புதினாவும் சூப்பராக வந்துடுச்சு. இந்த சங்கு புஷ்பம் செடி கூட 2-3 பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. 2-3 பூ அதில் பார்த்தா காய் கூட இருக்குது. நான் ஆச்சரியப்பட்டேன், இது என்னடா இது, நம்ம ஊர்லலாம் பார்த்தா அப்படியே கொடியாக படர்ந்து செம்மையாக பூத்து நிறையா இருக்கும். ஆனால் இந்த தொட்டியில் வரவே இல்லை, இது இவ்வளோண்டா இருக்குது, பூக்குமோ பூக்காதோன்னு நினச்சேன். ஆனால் அதுலேயும் 4 பூ பூத்துருச்சு. அண்ட் தக்காளி எல்லாம் அறுவடை பண்ணிட்டேன். எங்கள் தோட்டத்தில் எல்லாம் ரெட்டாக இருக்கிற டொமேட்டோஸ் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் மைக்ரோ க்ரீன்ஸ் நட்டேன். அதுவும் சூப்பராக வந்திருக்கு. மைக்ரோ க்ரீன்ஸ் மோஸ்ட்லி 14 டேஸ், அதாவது 10 டேஸ்
டேஸ்லேருந்து 14 டேஸ்க்குள்ளே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மழை காரணமாக எல்லாம் வந்து சூப்பராக தொழுத்து வந்துடுச்சா, அதனால மறுபடியும் வந்து காய்கள் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்ப்ரிங் ஆனியனும் வந்து குட்டி குட்டியாக வந்து நட்டிருந்தேன். அது வந்து வராதுன்னு நினச்சேன். ஒரு தொட்டியில் வந்து விதையிட்டு அதை வந்து எடுத்து அது வந்து வராமல் மறுபடியும் எடுத்து ஒரு 2 மந்த்ஸ் கழித்து நட்டேன்னா, அதுவும் ரொம்ப குட்டி குட்டியாக மைன்யூட்டாக இருந்தது. அது வரவே வராதோன்னு நினச்சேன். அதுவும் பார்த்தா மழையின் காரணமாக சூப்பராக வந்து வந்துடுச்சு. ஸோ அந்த மழை தண்ணியில் வந்து நல்லா வந்து மினரல்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால சூப்பராக வந்துடுச்சு. அண்ட் காய்களும் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வந்திருக்கு இந்த வாட்டி. நார்மலாக நான் ஊற்றுற தண்ணிக்கு நான் கொடுக்குற உரத்துக்கு வர காய்களை விட மழை பேஞ்சதுக்கப்புறம் வந்த கத்திரிக்காயெலாம் கூட கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்தது. ஓ மை காட், மழையால் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அறுவடை மறுபடியும் இன்னொரு அறுவடை பண்ணேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரே ஒரு அவரைக்காயில் காராமணிக்காய் அண்ட் தக்காளி இதெல்லாம் வந்து அறுவடை பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் அரேஞ்ச் பண்ணதும் எல்லாம் போயிடுச்சு. அதையும் கீழே எடுத்து வச்சுட்டேன். சரி மறுபடியும் இதே மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இன்றைக்கி தோட்டத்து அப்டேட்ஸ்.